ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம நெட்வொர்க்கிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அஜூர் வர்ச்சுவல் நெட்வொர்க்கோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வர்ச்சுவல் நெட்வொர்க்னால் என்ன? பொதுவாக வர்ச்சுவல் நெட்வொர்க்னால் என்ன? அந்த நெட்வொர்க் பார்த்திங்கன்னா பொதுவாக இப்போ க்ளவுட் கம்ப்யூட்டிங்னு வரும்போது இப்போ நான் ஏதாவது ஒரு சர்வரோ ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸோ இல்லை ஏதாவது ஒரு சர்வீசஸோ கான்ஃபிகர் பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு மிடில்வேர் மாதிரி இருக்கிறது தான் இந்த நெட்வொர்க்குன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சர்வரையும் ஒரு வெளியே இருக்கிற இன்டர்நெட்டையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நடுவில் வரதான் நெட்வொர்க்குன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே அஜூர் வர்ச்சுவல் நெட்வொர்க்னால் என்னென்னா ஒரு செக்யூர் கம்யூனிகேஷனை அஜூர் ரிசோர்ஸஸ்க்கு உள்ளே உருவாக்குறதுக்கு வந்தப்பட்ட ஃபீச்சர் தான் அஜூர் வர்ச்சுவல் நெட்வொர்க். பொதுவாக அஜூர் ரிசோர்ஸஸ்னால் உங்களுக்கு தெரியும், வர்ச்சுவல் மிஷின்ஸாக இருக்கட்டும், இப்போ இன்டர்நெட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு ஐபி அட்ரஸ். பொதுவாக இன்டர்நெட் இஸ் ஆல் அபவுட் ஐபிஸ், லைட் இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ஸ். ஓகேவா? ஐபி அட்ரஸை கான்ஃபிகர் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த டிராஃபிக் உள்ளே வரணும், எந்த டிராஃபிக் வெளில போகணும், பொதுவாக செக்யூரிட்டியை ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணி ஒழுங்காக எண்ட் பாயிண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே அஜூர் வர்ச்சுவல் நெட்வொர்க் மூலிமா தான் நம்மளால் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த இடத்துல வர்ச்சுவல் நெட்வொர்க் பார்த்திங்கன்னா நான் ஏன் இது கொடுத்துட்டு இதை கொடுக்குறேன்னா, ஏன்னா இதுலேருந்து தான் இது வருது, இதுலேருந்து தான் இது வருது. பொதுவாக உங்களுக்கு கிளியராக தெரிலனா வர்ச்சுவல் நெட்வொர்க் பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கும் சப்நெட்ஸுக்கு. ஓகே, இப்போ வந்து எந்தெந்த இன்ஸ்டன்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் போய் அந்த சப்நெட்டில் போய் ஆட் ஆகிக்கும். ஓகேவா? அது மூலிமா செக்யூரிட்டி குரூப்பில் ஆட் ஆகிக்கும். செக்யூரிட்டி குரூப்னால் இப்போ என்ன தெரியுமா, HTTP ஆக்சஸ் பண்ணுமா பண்ணக்கூடாதா, SSH ஆக்சஸ் பண்ணுமா பண்ணக்கூடாதா, நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கீழே வந்து ஒரு வர்ச்சுவல் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, கம்ப்யூட்டர்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் SSH HTTPSன்னு இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன். ஏன்னா நம்ம அதை வச்சு தான் நம்மளோட சோர்ஸே ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா வெப் ப்ரௌசர் இஸ் ஆல் அபவுட் HTTP அண்ட் HTTPS. அது மூலிமா தான் நம்ம ஆக்சஸே பண்ண முடியும். HTTP இஸ் நாட் செக்யூர்ட், அதனால எல்லாம் HTTPS போகும். கரெக்டாக? அந்த மாதிரி தான். ஸோ வர்ச்சுவல் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்னால் என்னென்னா, இப்போ நான் வந்து என் வர்ச்சுவல் மிஷின் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய வர்ச்சுவல் நெட்வொர்க்கோடு நான் கனெக்ட் பண்ணணுன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டேர்ம் தான் VNI, அதாவது வர்ச்சுவல் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ், விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் NIC. ஓகே, இப்போ வந்து இட் எனேபிள்ஸ் கனெக்ஷன், கம்யூனிகேஷன் நம்மளுக்கே தெரியும். ஆனால் இதில் இன்னொன்று இருக்குது, அது மட்டும் பண்ணாது. செக்யூரிட்டி குரூப்பாக இருக்கட்டும், வர்ச்சுவல் நெட்வொர்க்கில் இருக்க எல்லா விதமான சப்நெட்டு, ரவுட் டேபிள், ரவுட் பண்ணுறதா இருக்கட்டும், பப்ளிக் ஐபி அசைன் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ரைவேட் ஐபி, எந்த மாதிரி ஐபி அசைன் பண்ணுற முதற்கொண்டு அது சொல்லிடும். ஓகே, ஐபி அட்ரஸ் யூனிக் டிவைஸ் நெட்வொர்க் ஐடென்டிஃபையர். இப்போ வர்ச்சுவல் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஐபி அட்ரஸ் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா யூனிக்கு, கண்டிப்பாக எல்லா டிவைஸ்க்கும் யூனிக்காக ஒரு பேர் இருக்கணும், இல்லைனா அது வந்து டூப்ளிகேட்னு சொல்லி டாபுகேங்கன்னு நம்ம என்னென்னோ சொல்லுவோம். ஓகே, அடுத்து பப்ளிக் ஐபி. பப்ளிக் ஐபினா நான் வந்து உங்கள்கிட்ட வந்து டிஃப்ரென்ஸை வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் இன்ட்ரோடக்ஷன்லே. அதேமாரி சப்நெட்ஸ்னால் அது வந்து ஒரு ஏரியா மாதிரி. இப்போ வந்து சென்னையில் வந்து ஒரு டி நகர் எடுத்துக்கோங்க, அது ஒரு சப்நெட்டுன்னு எடுத்துக்கலாம். இல்லை சோழிங்கநல்லூர் எடுத்துக்கோங்க, அது ஒரு சப்நெட்டுன்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி. ஓகே, பாயிண்ட் டு சைட் நெட்வொர்க். பாயிண்ட் டு சைட் நெட்வொர்க்னால் இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்லேருந்து நான் 3 கிளைண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறேன்னா அதுதான் பாயிண்ட் டு சைட் நெட்வொர்க்குன்னு சொல்லுவாங்க. அது VPN கேட்வே மூலிமா போகும். VPN கேட்வேனா என்னென்னு நம்ம இந்த வீடியோவில் லேட்டராக பார்ப்போம். ஓகே, அதே மாதிரி சைட் டு சைட்டுனா ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைட்டுக்கு போகிறதுக்கு, இப்போ க்ளவுட்லேருந்து அதாவது ஆன் ப்ரிமிஸ் போனால் செக்யூர் டனல் மூலிமா அதை வந்து நம்ம சைட் டு சைட் நெட்வொர்க்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட நெட்வொர்க்ஸ் இருக்குது. இந்த பாயிண்ட் டு சைட்டு, சைட் டு சைட்லாம் பார்த்தீங்கன்னா VPN கேட்வேயில் தான் வரும். நான் ஏன் இதை உங்கள்கிட்ட வர்ச்சுவல் நெட்வொர்க்கில் சொல்கிறேன்னா, பிகாஸ் வர்ச்சுவல் நெட்வொர்க்கோட ஒரு சப்செட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபீச்சர்ஸ் மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த VPN கேட்வேலாம் அதுக்குள்ளே தான் இது எல்லாமே வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, கைஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பாயிண்ட் டு சைட் நெட்வொர்க்னால் இது கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறது, இண்டிவிஜுவல் பீப்புள்ஸை. இது ப்ரெமிஸ், அந்த ஓல் ஆன் ப்ரெமிஸ் பில்டிங்க்கும் என்னோட சைட்டுக்கும் ஹேண்டில் பண்ணுறது தான் இது சைட் டு சைட்டு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து இது ரெண்டும் வேலை செய்யும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வரிசையாக எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து எதுக்கு போகிறோன்னா VPN கேட்வே, இதை பற்றி பார்ப்போம். VPN கேட்வேனா என்னது? வாட் இஸ் VPN கேட்வே? ஒன்றும் இல்லை, அதை லாக்கை பார்க்கும்போதே, இந்த சிம்பிளை பார்க்கும்போதே தெரியுது அது செக்யூர் கனெக்ஷனை உண்டாக்குற
ஒரு ஃபீச்சர்னு எல்லாருக்கும் தெரியுது. பட் ஆனால் இது என்ன செக்யூர்டாக உருவாக்கி எந்த இதையும் கனெக்ட் பண்ணுது, அதுதான் நம்மளுக்கு இங்கே இம்பார்ட்டண்ட். என்னத்தையும் கனெக்ட் பண்ணுது? ஒரு வர்ச்சுவல் நெட்வொர்க்கை இன்னொரு வர்ச்சுவல் நெட்வொர்க்குக்கு என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் போகிறது தான் நம்ம வந்து விபிஎன் கேட்வேன்னு சொல்லுவோம். அதாவது ஆன் ப்ரெமிஸ்லேருந்து அஷூர் விபிஎன் கேட்வே மூலயமா நம்ம க்ளவுடுக்கு போகலாம். ஓகே, அதேமாதிரி க்ளவுட்லேருந்து எந்த நெட்வொர்க் வேணால் இங்கே எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இதை தான் வந்து நம்ம சைட் டு சைட், பாயிண்ட் டு சைட், இந்த இதுக்கு கீழே தான் இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஃபியூச்சர்ஸ் பாருங்களேன். சைட் டு சைட் கனெக்ட்ஸ் யுவர் ஆன் ப்ரெமிஸ் நெட்வொர்க் டு அஷூர் விநெட் ஓவர் ஐபிசெக் விபிஎன். இந்த குறிப்பிட்ட இதுக்கு இதுதான் இந்த விபிஎன் தான் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதே நம்ம எது தெரியுமா? விபிஎன் கேட்வே தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் டு சைட்டு, விநெட் டு விநெட்டு, ஓகே, டிஃப்ரெண்ட் ரீஜனில் கூட கனெக்ட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? சப்போஸ் ஆக்டிவ் கான்ஃபிகரேஷன்ஸ். இது மட்டும் இல்லை, பாலிசி பேஸ்டு இல்லை ரவுட் பேஸ்டு விபிஎன்ஸு. அதாவது விபிஎன்ஸ்னு வந்தாலே விபிஎன்ஸ் கனெக்ஷன் பியர் டு பியர்னுல அந்த மாதிரி விபிஎன் கனெக்ஷன் வந்தாலே எது வரும்னா நம்ம விபிஎன் கேட்வே தான் வரும் கைஸ். அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது மட்டும் இல்லை, இப்போ ஒரு க்ளவுடு இல்லை, ஒரு க்ளவுட்லேயே இன்னொரு க்ளவுடு கூட நம்மளால் போக முடியும், ஏடபிள்யூஎஸ்க்கு கூட போக முடியும். அப்படிங்கிற மாதிரி கிராஸ் ப்ரிமிஸ் ஆர் கிராஸ் க்ளவுட் அது கூட நம்ம பண்ணலாங்கிறது தான் ஒரு பெரிய நல்ல விஷயம். ஓகே, ஸோ இப்படி தான் விபிஎன் கேட்வே ஒர்க் ஆகுது. அடுத்து நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் பார்ப்போம். இதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, நீ வந்து சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து ஓகே, அக்செப்டபிள். விபிஎன் கேட்வே சொல்லிட்டேன். எப்படி டிராஃபிக் உள்ளே வருது நெட்வொர்க்கு, எந்த நெட்வொர்க்கில் எந்த ஃபீச்சர் முடிவு பண்ணுதுன்னா அந்த ஃபியூச்சரை முடிவு பண்ணுறதே நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் தான். அங்கேருந்து ரெக்வஸ்ட் பண்ணால் எது உள்ளே வரணும், எது வெளில போகணுங்கிறத முடிவு பண்ணுறது நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்னா, விச் வில் கண்ட்ரோல் இன்பவுண்ட் டிராஃபிக். யார் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க? இப்போ ஒரு கிளைண்ட் எனக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் பண்ணால் அது இன்பவுண்ட் டிராஃபிக். நான் வந்து வெளில போய் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணனா அது அவுட்பவுண்ட் டிராஃபிக். ஓகேவா? இப்படி தான் இந்த செக்யூரிட்டி ரூல்ஸ் வேலை செய்யும். பேஸ்ட் ஆன் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன், எந்த மாதிரி போர்ட்டு, எந்த மாதிரி ப்ரோட்டோக்கால்லாங்கிறது அந்த குறிப்பிட்ட கிளைண்ட்டோ இல்லை அந்த குறிப்பிட்ட கம்பெனியை பொறுத்து இருக்குது. ஓகே, இப்போ இந்த டயக்ராமை நல்லா பார்த்தீங்கன்னா, போர்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பும் இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்லேயும் இந்த போர்ட்டு அலோடு. ஆனால் இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் இந்த போர்ட் அலோடு இல்லை. அதேமாதிரி டிசிபி போர்ட் இந்த போர்ட்டில் அலோடு, மீதி ரெண்டுத்தையும் அலோடு இல்லைங்கிறத நம்மளுக்கு கிளியர் அண்ட் கட்டாக காமிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். ஓகே, டேட்டா கம்மிங் இன்டு அஷூர், டேட்டாவை ரெக்வஸ்ட் பண்ணால் அது வந்து இன்பவுண்டு, டேட்டா வெளில நம்ம ரெக்வஸ்ட் பண்ணால் அது வந்து அவுட்பவுண்டு. ஓகேவா? ஸோ பேசிக்காக டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஃபயர்வால் மாதிரி வச்சுக்கோங்களேன் இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பு. ஓகேவா? பட் ஆனால் நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கணும், இன்பவுண்டு அவுட்பவுண்டு நீங்கள் குழப்பிக்கவே கூடாது. ஏன்னா ஒன்று வேறு இன்னொன்று வேறு. இன்பவுண்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வருது, அவுட்பவுண்ட் பண்ணால் வெளில போகிறது. நான் திரும்பி சொல்கிறேன். அதனால் அது ரூல்ஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். எந்த ரெக்வஸ்ட் உள்ளே இன்பவுண்ட் பண்ணுறதும் எந்த ரெக்வஸ்ட் நம்ம வெளில அனுப்புறதுங்கிறதுக்கும் ஒரு தனி ரூல்ஸ் இருக்குது, அதை மறந்துடாதீங்க. காமன் போர்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்ஹெச் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அது மூலிமா தான் நம்ம சர்வருக்குள்ளே போக முடியும். அடுத்து 3389, அதாவது ஆர்டிபி, ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவோம். அது பார்த்திங்கன்னா விண்டோஸ் சர்வரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. எஸ்எஸ்ஹெச் லினக்ஸ் சர்வரை. 80 வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹெச்டிடிபி. 443 ஹெச்டிடிபிஎஸ். 1433 எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப பெரிய போர்ட்டாக தெரியும். ஓகே, 53 டொமைன் நேம் சிஸ்டம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா வந்து நம்ம யாருமே ஐபி அட்ரஸ் கொடுத்து ரெக்வஸ்ட் கொடுக்க மாட்டோம், டொமைன் நேம் மூலியமாக தான் ரெக்வஸ்ட் கொடுப்போம். லைக் google.com, facebook.com அந்த மாதிரி சொல்கிறேன். அடுத்து இமெயில் சென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது தான் எஸ்எம்டிபி. ஸோ பேசிக்காக அது வந்து பார்த்திங்கன்னா பிளாக்காக இருக்கும், ஏன்னா அது மூலிமா நிறைய பேர் உள்ளே வர பார்ப்பாங்க. விச் இஸ் போர்ட் நம்பர் 25. ஓகே, 110.995 பார்த்திங்கன்னா POP3Sன்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இமெயிலோட எதெல்லாம் இமெயில் பேஸில் கனெக்ட் ஆகிருக்கும் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, இது மட்டும் இல்லாமல் 587 எஸ்எம்டிபி வித் *LS சொல்லப்போனால் அதுவும் வந்து இமெயில் ஐடிஸ், இமெயிலுக்கு தான். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காமன் போர்ட்ஸு. ஓகேவா? இப்போ நம்ம 3 இது பார்த்துட்டோம் இல்லையா? உங்களுக்கே ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணணும் ஒரு ஆசை கண்டிப்பாக வரும், வரலைனாலும் வளர்த்துக்கும், அவ்வளோதானே சொல்லுவேன். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். வர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட். வர்ச்சுவல் நெட்வொர்க் உள்ள வந்துட்டோமா? இங்கே பாருங்கள், நேட் கேட்வே, பப்ளிக் ஐபி அட்ரஸ்ஸு, ரவுட் டேபிள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு
வர்ச்சுவல் நெட்வொர்க் க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, வர்ச்சுவல் நெட்வொர்க் பேர் என்ன? வர்ச்சுவல் நெட்வொர்க் 1 அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட். இதெல்லாம் தேவையா? தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். சப்நெட் ஆட் பண்ணுமான்னு கேட்குது. எனக்கு டிஃபால்ட் சப்நெட் வேணாம், நான் போடுற சப்நெட் தான் இங்கே ஆட் ஆகணும்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஏன்னு உங்களுக்கு நான் வந்து அப்புறமா சொல்கிறேன் தெளிவாக. 10 நீ என்னப்பா போடுறது? வெயிட் ஐபி அட்ரஸ் ரேஞ்சு கூட நான் தான் போடுவேன். செக்யூரிட்டி பேசிக்கு. ஓகே நம்மளே ஒரு சப்நெட் ஆட் பண்ணி விட்ருவோம். இவங்க என்ன 15 நான் போடுறேன்டாப்ப. ஓகே, இதுதான் ப்ரீ பில்டாக இருக்கா? இல்லை மாற்றலாமா? மாற்ற முடியாது, கரெக்டு. ஏன்னா அவங்க தான் ப்ரீ பில்டாக தான் வச்சுருக்காங்க. டிஃபால்ட்டில் பப்ளிக் சப்நெட்டுன்னு மாற்றுறேன். ஓகே, 15.0 இல்லை, அந்த மாதிரி ரிசல்ட் வரல. சரி, ஓகே இதுவே வச்சுப்போம். ஓகே, நாட்டி கேட்வே ஏதாவது இன்டெகிரேட் பண்ணிங்களா? அதுக்கு முதல்ல நாட்டி கேட்வே இருக்கணும்ப்பா. இல்லை என்கிட்ட ஆட். ஓகே, வெயிட். ஓகே, இதுவே பண்ணலாம். ஸோ இது 1.0ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இது ப்ரைவேட் சப்பு. ஓகே, நோ ப்ராப்ளம்ஸ். ஆட் ப்ரைவேட் சப்பு. ஓகே, நெக்ஸ்ட்டு வெயிட். இங்கே ஆக்சுவலி நான் சேஞ்ச் பண்ணலாமா? அதுதான் நானும் யோசித்தேன். என்ன இவங்க கொடுக்குற ஐபி அட்ரஸில் நம்பர் இருக்கணுமான்னு யோசித்தேன். கரெக்ட், சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வேலிடேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ டெப்ளாய்மெண்ட், let it take its own time. ஓகே கைஸ், எல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். ஸோ இதுக்கு செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா சப்நெட்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், ஆட் ஆயிடுச்சு. 00 இது, 01 இது, 2 அவைலபிள் ஐபிஸ் 251. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரவுட் டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். இதெல்லாம் நான் ஏன் பண்ணுறேன்னு உங்களுக்கு லேட்டர் ஸ்டேஜஸில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஐபி, ஒரு இன்டர்நெட் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது மாஸ்க் ஆர்ஜி சென்ட்ரல் இந்தியா தான். கான்ஃபிகரேஷன் டீட்டெயில்ஸா? இன்டர்நெட்டுன்னு போடு. ஐபி தான், ரீஜனல் தான், ஸ்டாட்டிக் தான். ஓகே, மைக்ரோசாஃப்ட் நெட்வொர்க்கில் தான் இருக்கணும். நோ, நெக்ஸ்ட்டு டிடிஎஸ் ப்ரொடெக்ஷன் வேணாம், எனக்கு வேணாம். இது டிசேபிள் பண்ணி விட்ருங்க. க்ரியேட். ஓகே, டிப்ளாய் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். Go to resource. Wait, it got added. யா, இந்த அசோசியேட் பண்ணுறது வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. Go to resource group. ஓகே, ரொம்ப குழப்புதுன்னு எனக்கு தெரியுது. ஒரே நிமிஷம். வர்ச்சுவல் நெட்வொர்க்கில் இருக்கா?
அடுத்து நேட்டு கேட்வே ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். இதுக்கு மாஸ்கி ஆர்ஜின்னு பேர் கொடுத்துட்டு நேட் மாஸ்கி குழம்பிடும் இல்லைனா. இதுவும் சென்ட்ரல் இந்தியா தான். எல்லாம் கைஸ் எல்லாமே ஒரே ரீஜனில் தான் இருக்கணும், அதை மறந்துடாதீங்க. அவுட் பவுண்ட் ஏதாவது கொடுக்கணுமா? இந்த இன்டர்நெட்டுன்னு ஒன்று இருக்கே, பப்ளிக் ஐபி அட்ரஸ் ஒன்று அசைன் பண்ணிடுங்க. ஓகே, வர்ச்சுவல் நெட்வொர்க் விஎன்னு சப்நெட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக்கோட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, பப்ளிக்கோடையா ப்ரைவேட்டோடையா நல்லா யோசிங்க. பப்ளிக்கோட ப்ரைவேட்டோட ரெண்டுத்தையும் தான் ஆக்சுவலி நம்ம கனெக்ட் பண்ணணும். ஐயோ ஓகே. ஏன்னா அப்போ தான் அதுக்கு நெட்டு போகும். நேட்டு கேட்வே மூலியமாக தான் நம்ம நெட்டை கொடுக்க முடியும். ஓகே, மைக்ரோசாஃப்ட் நெட்வொர்க்குன்னு ஒன்று கொடுத்துருப்பேன் இதுக்கு முன்னாடி. அது வச்சு தான் நம்ம வந்து நேட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். குளோபல் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா முடியாது அதனால். ஓகே, அது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லலை, ஒரே நிமிஷம் வருங்க, அதை நான் சொல்லிடுறேன். திரும்பி நேட்டு கேட்வேக்குள்ளேயே போகுமா? அது க்ரியேட் ஆகிடும் எப்படியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்பவுண்டில் இங்கே வந்து எனக்கு பப்ளிக் ஐபின்னு இந்த இன்டர்நெட் எப்படி வரும்னா மைக்ரோசாஃப்ட் நெட்வொர்க் போட்டால் மட்டும் தான் நம்மளுக்கு வரும். வெறும் சாதாரண நீங்கள் குளோபல் அடிச்சிங்கன்னா வராது, அது இப்போயே சொல்லிட்டேன். ஓகே, இப்போ இங்கே ஒன்று வரும், வந்துருச்சு. ஓ, இப்போ நம்ம ரவுட் டேபிளும் க்ரியேட் பண்ணுவோம். சும்மா உங்களுக்கு கனெக்ட் தான் பண்ணி காமிக்கிறேன். இதில் நம்ம வந்து ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறதில்ல. ஓகே, மாஸ்கி ஆர்ஜி இது வந்து கண்டிப்பாக இந்தியாவாக தான் இருக்கணும். ரீஜன் மாறிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு அந்த அவைலபிள் இதுவே வராது. எங்கடா சென்ட்ரல் இந்தியா, இது எங்கே இருக்குது? நேமு பப்ளிக் சப்புன்னு போடுமா? கைஸ், நான் எதுக்கு என்ன க்ரியேட் பண்ணுறேங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு இன்டர்நெட் மூலிமா ப்ரைவேட் ஐபியும் பப்ளிக் ஐபியும் க்ரியேட் பண்ணனா, ஐ மீன் பப்ளிக் சப்நெட் ப்ரைவேட் சப்நெட் க்ரியேட் பண்ணனா, அது ரெண்டுத்தையுமே நேட் கேட்வேயோட இன்டர்நெட் போய் லிங்க் பண்ணனா, நேட் கேட்வே மூலிமா நான் இன்டர்நெட்லேருந்து பாஸ் பண்ணி, ஓகேவா, அதுலேருந்து பப்ளிக் சப்நெட்லேருந்து ப்ரைவேட் சப்நெட்டுக்கு கொண்டு போவேன். ஸோ இதுதான் வந்து இப்போ என்னோடய பிளான். சும்மா உங்களுக்காக ஒரு ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான், இது ஆன்சர் பண்ணுக்காக தான் பண்ணிகிட்ருக்கிறேன். இஃப் யூ கைஸ் ரியலி வாண்ட் டூ திஸ், நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஓகே, மாஸ்கி தான் எல்லாமே. சென்ட்ரல் இந்தியா எங்கே இருக்குது? வேலிடேஷன் ஃபெயில். ஏன் ஃபெயில் ஆகுது? நேமே கொடுக்கலையா? ப்ரைவேட் ரவுட். ஓகே, கிரியேட். ஓகே, இப்போ வர்ச்சுவல் நெட்வொர்க்ஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரவுட் டேபிள்னு பார்த்தீங்கன்னா 2 க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் பப்ளிக் சப்நெட்டில் போய் ரவுட்ஸ் சப்நெட்ஸ் அசோசியேட் பண்ண முடியுமா? பண்ணவே இல்லை இன்னும். அப்போ பப்ளிக் சப்நெட்டை அசோசியேட் பண்ணி விட்டுறேன். ஓகே, அடுத்து ப்ரைவேட் ரவுட்டுக்கு போய் அந்த ரவுட்டுக்கு பதிலாக சப்புன்னு அடிச்சிட்டேன் பாருங்கள். சாரி, ப்ரைவேட் ரவுட் அதுவே அடிச்சு காமிச்சிருச்சு. ஓகே, இப்படி ரெண்டுத்தையும் அசோசியேட் பண்ணி விட்டுறணும். இப்போ ரவுட்ஸுக்கு போனீங்கன்னா இது ப்ரைவேட் ரவுட்டா? ஓகே,
ஸோ NAT to NATன்னு கொடுப்போம். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா NAT கேட்வேவே இல்லை. ஸோ இதை நான் வந்து ஆடே பண்ண முடியாது. இது ப்ரைவேட்டு. ஓகே, அதனால தான் நான் என்ன பண்ணேன், NAT கேட்வேவை அங்கே கொடுத்துட்டேன். ஓகே கைஸ், உங்களுக்கு புரியலன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் எதுக்கும் கேட்டுக்கோங்க. நான் வேணால் உங்களுக்கு டயக்ராமோட சொல்லி காமிக்கிறேன். இன்டர்நெட்டு நான் வந்து பப்ளிக்கு மட்டும் இன்டர்நெட் ஆக்சஸ் கொடுக்குறேன். ஓகே, ஆக்சுவலி இன்டர்நெட் ஆக்சஸ்ன்னு கொடுத்துட்டு நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டுன்னு போட்டுட்டேன் பாருங்களேன். ஓ, ஐ காட் மிஸ்ட் அப். ஓகே ஓகே ஓகே, இட்ஸ் ஓகே. இப்போ நீங்கள் வர்ச்சுவல் நெட்வொர்க்கில் போய் ஓகே, இங்கே ரிசோர்ஸ் விஷுவலைசர்னு இருக்கும் ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன எதை கனெக்ட் பண்ணியிருக்கேங்கிறது அதுவே கிளியராக சொல்லிடும். இப்போ ப்ரைவேட் ரவுட்டு, பப்ளிக் ரவுட்டு, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகிற மாதிரி. ஸோ இதை தான் உங்களுக்கு நான் காமிக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் இதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேப்பிங் ரவுட்டு வந்து ஓரளவு உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி தான் ஆக்சுவலி வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும். ரவுட் டேபிள் மூலயமா சப்நெட்டு, அப்புறம் வந்து சப்நெட் மூலயமா வர்ச்சுவல் நெட்வொர்க்கு. ஆக்சுவலி ரவுட்டு மூலியமாக தான் NAT கேட்வே போவோம். பட் ஆனால் இங்கே வந்து NAT கேட்வே நான் டேரெக்டாக பப்ளிக் சப்நெட்டோட ப்ரைவேட் சப்நெட்டோடையும் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். பட் ஆனால் அப்படி கான்ஃபிகர் பண்ணக்கூடாது. இங்கே வந்து சப்புன்னு கொடுத்துருப்பேன், ஆனால் அது ரவுட் டேபிள் கைஸ். ஓகேவா, நான் பேர் தப்பாக கொடுத்துட்டேன். ஐம் சாரி ஃபார் தட். இது ப்ரைவேட் ரவுட் டேபிள். இது ரெண்டுமே இதோட கனெக்ட் பண்ணி விட்டேன். அதை மாஸ்கியோட கனெக்ட் பண்ணி விட்டேன், NAT கேட்வேயோட கனெக்ட் பண்ணி விட்டேன். NAT கேட்வேயோட என்றைக்குமே வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது. ஓகேவா, NAT கேட்வே பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் சப்நெட்லேருந்து தான் NAT கேட்வே வந்து ப்ரைவேட் சப்நெட்டுக்கு கொடுக்கும். நான் இங்கே எல்லாமே டேரெக்டாக பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் ஆன்சர் நான் சொன்னது. ஓகேவா, இஃப் யூ கைஸ் டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ கேன் ப்ளீஸ் கமெண்ட் ஆன் திஸ் வீடியோ. ப்ரோ எனக்கு வந்து லைட்டாக இந்த ஆன்சர் மட்டும் குழப்புதுன்னு சொன்னிங்கன்னா நான் வேணால் உங்களுக்கு டயக்ராம் வந்து அமுச்சு விட்றேன் பொதுவாக. ஓகே, ஆல்ரைட் பீப்புள், இப்போ எல்லாம் பண்ணோன்னே நம்ம டெலீட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகே, ஸோ லைக் திஸ் ஹவ் யூ ஹாவ் டு டூ ஹேண்ட்ஸ் ஆன். இப்போ நம்ம வந்து அஷூர் லோட் பேலன்சர் பார்ப்போம். அதுதான் வந்து அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஓகே, வாங்க போகலாம். ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட் ஹேண்ட்ஸ் ஆன். இப்போ நம்ம வந்து அஷூர் லோட் பேலன்சர் பார்ப்போம். லோட் பேலன்சர் பார்த்தீங்கன்னா லேயர் 4, அதாவது இந்த உங்களுக்கு OS அந்த 7 லேயர்ஸ் தெரியும்ல, அதில் லேயர் 4ல் வரது தான் அஷூர் லோட் பேலன்சர். அதாவது எப்படின்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஏதாவது படம் பார்க்குறீங்க, இல்லை ஏதாவது ஒரு சீரிஸ் பார்க்குறீங்க, டக்குன்னு சர்வர் கிராஷ்னு என்றைக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்குவிட் கேம் வந்தப்போ கூட ஒரு சர்வர் கிராஷ் ஆச்சு, சீசன் 3 வந்தப்போ நினைக்கிறேன். ஓகே, ஏன் கிராஷ் ஆச்சு? ஏன்னா அதனால் நிறையா டிராஃபிக் வரது, அதனால் தடுக்க முடியல. இட் கேனாட் ஸ்டாப் இட். ஏன்னா ஏகப்பட்ட பேர் ஒரே நேரத்தில் லாகின் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் லாகின் பண்ணும்போது ஒரு வர்ச்சுவல் மிஷின் இல்லாமல் மல்டிபிள் வர்ச்சுவல் மிஷின்ஸ் இருக்கும்போது அழகாக எலாஸ்டிக் லோட் பேலன்சர் என்ன பண்ணும், ஸ்ப்ளிட் பண்ணி விடும் டிராஃபிக்கை. நீ இப்படி வா, நீ எங்கே போ, ஒரு டிராஃபிக் மேன் மாதிரி வச்சுக்கோங்க. நீ இப்படி வா, நீ இப்படி போ அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி விட்றது தான் அஷூர் லோட் பேலன்சரோட வேறு. டு அவாய்ட் கிராஷிங், சர்வர் ஓவர்லோட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், சர்வர் டவுன் ஆயிரும். அந்த சர்வர் டவுன் ஆகக்கூடாதுன்னா அதுக்கு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி விடணும். அந்த ஸ்ப்ளிட் பண்ணி விடுறதெல்லாம் பக்கவாக பார்க்கும் அஷூர் லோட் பேலன்சர். பொதுவாக அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல இது டாப்பு. அதனால தான் பார்த்திங்கன்னா காஸ்ட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, அந்த ரெசிலியன்ஸ், அந்த டிராஃபிக், அந்த ஹெல்த் இன்ஸ்டன்ஸ் எது அன்ஹெல்த்தியாக இருக்குது, இதை ஹெல்த்தியாக்கும், மாற்றி விடு, இது அன்ஹெல்த்தியாக இருக்கா, ஐயோ இதை ஹெல்த்தியாக்கு அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு மாற்றி விடும். இது ஹெல்த்தியாக்காது, பேசிக்காக அன்ஹெல்த்தியாக இருக்கும் போது அந்த டிராஃபிக்கை வந்து ஹெல்த்தி இன்ஸ்டன்ஸ்க்கு ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுரும். ஓகேவா, ஆட்டோமேட்டிக்லி மானிட்டர்ஸ் த ஹெல்த் ஆஃப் பேக் அண்ட் ரிசோர்ஸஸ் அண்ட் டைரக்ட்ஸ் டிராஃபிக் அக்கார்டிங்லி. பார்த்தா உங்களுக்கே தெரியும். சப்போஸ் மல்டிபிள் IP கான்ஃபிகரேஷன் அண்ட் போத் ஃபார் ஃப்ளெக்சிபிள் டிராஃபிக் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது அந்த டிராஃபிக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி விடுறது, எல்லா ஃபீச்சர்ஸ், அந்த ஸ்ப்ளிட் பண்ணி விடுறதுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அஷூர் லோட் பேலன்சர் ரொம்ப அதிகமாக பேசப்படுது. ஓகே, த லாஸ்ட் அண்ட் த இம்பார்ட்டன்ட் டாபிக், கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்னா என்ன?
பொதுவாக ஒரு நெட்வொர்க்கை போய் டெலிவர் பண்ணுற போகிறோம், இதில் என்ன பெருசாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவீங்க. சாரி, நெட்வொர்க்கில் கண்டென்ட்டை பொதுவாக ஒரு கண்டென்ட் டெலிவர் பண்ணுறது தான் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்குன்னு. பேசிக்காக இப்போ நீங்கள் கூகுளில் வந்து ஒரு படத்தை பார்க்குறீங்க. அந்த படம் பார்த்திங்கன்னா திரும்பி நீங்கள் சர்ச் பண்ணும்போது அந்த படம் பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்துடும். ஏன் அது டக்குன்னு வருது? ஃபஸ்ட் டைம் சர்ச் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும், செகண்ட் டைம் டக்குன்னு வந்துடும். எப்படி வருது? கேட்சி. நீங்கள் எது ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுறீங்களோ அது கேட்சியில் ஸ்டோர் ஆகிருக்கும். கரெக்டாக அந்த கேட்சியில் ஸ்டோர் ஆகி டக்குன்னு நீங்கள் எப்போல்லாம் அதை ஆக்சஸ் பண்ண நினைக்கிறோ டக்குன்னு வரும். ஸோ அந்த மாதிரி கேட்சியில் ஸ்டோர் ஆகி வர்றது தான் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் ஃபீச்சர்னு சொல்லுவாங்க. அதாவது அது ஒரு கேட்சி மாதிரி. அந்த கேட்சிக்கு இதுக்கு பேர் என்னென்னா எட்ஜ் சர்வர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் எதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுறீங்களோ அது ஸ்டோர் ஆகிருக்கும் உங்கள் லொக்கேஷன் பக்கத்துலேயே. அப்போ தான் டிலே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் அஷூர், அமேசான், கூகுள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அஷூர்னா மைக்ரோசாஃப்ட்டு, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி மக்களுக்கு லேட்டன்சி இஷ்யூவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ப்ராசஸை கொண்டு வந்தாங்க. எட்ஜ் சர்வர்னு இதை நம்ம சொல்லுவோம். வேர் people can access it frequently and easily, okay, by catching it. இங்கே பாருங்கள், catching it still placed. அந்த கேட்சி பார்த்திங்கன்னா எங்கே ப்ளேஸ் ஆகிருக்கு? எட்ஜ் சர்வர்ஸில் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இட்ஸ் ஃபுல்லி இன்டெகிரேட்டட் வித் அதர் அஷூர் சர்வீசஸ். பொதுவாக இது உங்களுக்கே தெரியும், இப்போ வந்து ஒரு வீடியோ ஸ்ட்ரீமாக இருக்கட்டும், எந்த மாதிரி கண்டென்ட்டும் அது வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக தந்துடும். ஓகேவா? இப்போ இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டெலிவர்ஸ் கண்டென்ட் ஃப்ரம் த க்ளோசஸ்ட் எட்ஜ் லொக்கேஷன். அதான் அந்த லேட்டன்சி வரக்கூடாதுக்காக உங்களுக்கு கிட்ட இருக்கிற எட்ஜ் சர்வரில் வந்து அது கொடுத்துரும். சப்போஸ் நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சர்வர் தான் எந்த சர்வர் கிட்ட இருக்கோ, இப்போ நீங்கள் இந்த ஸ்பாட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சர்வர் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு அதான் கிட்ட இருக்குன்னா அப்போ அதுதான் கொடுக்கும். ஓகே, அந்த ஆரிஜின் சர்வர்லேருந்து ஒன்று ஒன்றா பிரித்து கரெக்டாக அவங்களுக்கு டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அல்காரிதம் எழுதியிருப்பாங்க, அதை பொறுத்து வந்து அது கொடுக்கும். பேசிக்காக கேட்சிங்னா என்னென்னா, அந்த லோடப் ஆகி வருதில்ல, அது வரதுக்கு டைமுக்கு பதிலாக அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸில் ஸ்டோர் ஆகும். எப்போல்லாம் இவன் கூப்பிட்றானோ அப்போல்லாம் அது போகிற மாதிரி. ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம கேட்சின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ஏதோ ஓஎஸ் படித்தவங்களுக்கு இந்த கான்செப்ட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து செக்யூர் டெலிவரி வித் டிஎல்எஸ் அண்ட் கஸ்டம் டொமைன் சப்போர்ட், அது கூட இது கொடுக்கும். கஸ்டம் டொமைன் சப்போர்ட் கூட கொடுக்கும். பட் ஆனால் அது பெரிய லெவலில் தேவையில்லை, நம்ம ஐபியை வந்து அசைன் பண்ணாலே போதும். இன்டெக்ரேஷன் பார்த்திங்கன்னா, இன்டெக்ரேஷன் ஆப்வியஸ்லி இருக்கணும், இல்லைனா வந்து உங்களால் ஆக்சஸே பண்ண முடியாது. அடுத்து மானிட்டரிங்கும் இன்சைட் வந்து பண்ணி கொடுக்கும். வித் கேட்சி எஃபிஷியன்சியை பொறுத்து எல்லாம் மாறும். தட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் காஸ்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம கடைசியாக பார்க்குற கண்டென்ட் இன் நெட்வொர்க்கிங். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம டேட்டா பேஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரையும் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.